நம்ம நாட்டிலலாம் இப்போ என்ன வழக்கம்னா, யார் வந்தாலும் நல்ல உபச்சாரம் பண்ணணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவளுக்கு ஏதாவது வெத்தலை பாக்கு, பழம் அதோட ஏதாவது வச்சு கொடுக்கணும். அதில் எப்போதும் ரவிக்க துணி வச்சு கொடுப்போம். நம்மளோட வழக்கம் அது நம்மளுக்கு தெரிஞ்சது. சில சமயங்களில் ரவிக்க துணி படுறது ரொம்ப பெரும்பாடாயிடுறது. டெய்லர் கடை கொண்டு போனால் போகிறல்லம்போம், அப்புறம் லைனிங் கொடுத்து தான் ஆகணும், இது வேறு மாதிரி துணிம்போம். அந்த டபுள் சார்ஜையும் கொடுத்து ஒரு ஃப்ரீயாக கிடச்ச ரவிக்க துணிக்கு டபுள் சார்ஜையும் கொடுத்து போட்டுன்னு கட்ட முடியாமல் வேர்த்து கொட்டிண்டு இத்தனை எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ரவிக்க துணிக்கு பதிலாக வேறு எதையாவது ஒன்று வச்சு கொடுக்கலாம். அது பெரிய கிஃப்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஸ்லோக புஸ்தகத்தில் போல்டு லெட்டரில் இருக்கிறதோ, ஒரு தலைக்கு வச்சுக்கிற கிளிப்போ, அது மாதிரி எதை வேணாலும் கொடுக்கலாம். இந்த ரவிக்க துணியை கொடுத்தா மேட்சிங் இல்லைன்னா தைச்சிக்க முடிய மாட்டேங்கிறது. எனக்கு தெரிஞ்ச அவசரத்தில் காமிச்சா 40-45 ரவிக்க துணி இருக்குது. யாருக்கு வச்சு தரதுன்னே தெரியல. எங்கள் அத்துக்கு வரவா ட்ரெஸ் போட்டுக்கிறவளா இருக்கா, வச்சு கொடுக்க முடியல. ஒரு மாமிக்கு இதை கொடுக்கலன்னா போருமோ போகாதோன்னு டவுட்டாக இருக்குது. கொடுக்குறவாளே 80 சென்டிமீட்டர் 85 சென்டிமீட்டரில் கொடுத்தான்னா போட்டுக்கிறவாளுக்கும் கஷ்டமாக இருக்கும். டெய்லர்ட்டையும் போனால் அவன் சொல்லுவோம், இது உனக்கு போகாதுன்னு. நம்ம போகாத காலம் நம்ம ரவிக்கே வச்சுட்டு தைச்சிக்கவும் முடியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கும். நான் ரவிக்க கொடுக்குறதையே நான் நிறுத்திட்டேன். ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் கிஃப்ட்டு கொடுத்தா கூட நல்லா இருக்கும்னு தோன்றுறது. அதுக்குன்னு வேண்டாத குப்பையை கிளாஸு அது இதெல்லாம் கொடுத்தாலும் கஷ்டம். யூஸ்ஃபுல் சின்ன கிஃப்ட்டு ஏதோ ஒரு அடையாளத்துக்கு கொடுத்து அன்பை சம்பாதிச்சா போகிறோம்.